ஆவியானவருடைய நடத்தை நான் ஒரு நாள் நான் பார்க்கிறேன். அது கிரியை வெளிப்படுவதை நிச்சயமா நான் உணர்கிறேன் ஒவ்வொரு காரியத்திலும். ஆகவே நீங்கள் அவர் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். நீங்க நினைக்கிறத ஓரமா வச்சுட்டு நீர் என்ன சொல்கிறீர் ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை கொண்டு நீ என்ன செய்யும்படி தீர்மானிச்சீங்களோ அதை செய்ய என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் மற்றவனுக்கு வழிகாட்டி ஆகியிருக்கணும் ஆண்டவரே. இருள் இருக்கும் ஜனங்கள் நீர் வந்த போது பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே, நீ சொன்னீங்கப்பா உலகத்துக்கு நீங்களே வெளிச்சம் என்று. அந்த வெளிச்சமாய் நான் இருக்கணும் ஆண்டவரே. இருளை விளக்கு அகற்றும் வெளிச்சங்கள் நீங்கள். ஆண்டு இந்த மாசத்தை நான் ஜெபித்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஓ எஸ், உன் ஒளி வந்தது. நீ எழும்புவாயானால் நீ பிரகாசிப்பாய், நீ எழும்புவாயானால் பிரகாசிப்பாய், நீ எழும்புவாயானால் உன்னில் இருக்கிற வெளிச்சம் அதிகரிக்கும். கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். தேவ மகிமை எங்கிருக்கோ, தேவ மகிமை எங்கிருக்கோ அங்கு வியாதி செத்து மடியும், பிரச்சனைகள் கீழ்ப்படியும், சூழ்நிலைகள் மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் சொல்வது, எழும்புங்கள், பிரகாசிப்பீர்கள். உனக்குள்ள ஒளியை அனல் மூட்டி எழுப்பு. அது உன்னை உயர்த்தும், அது உன்னை மேலான இடத்துக்கு கொண்டு போகும். உனக்குள்ள இருக்க மகிமையை அதிகப்படுத்து, மகிமையின் மேல் மகிமை அடைவாய் என்று சொன்ன தெய்வம் கர்த்தர் அவர் மகிமை உன்மேல் உதிக்கும், உன்மேல் காணப்படும், உன்மேல் காணப்படும். எஸ், மோசே தேவ சமூகத்தில் 40 நாள் கர்த்தருடைய வார்த்தை புசியாமல் குடியாமல் அவன் அமர்ந்து தேவனோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்தான். அவன் 2 பலகைகளை வாங்கி கொண்டு கீழே வரும்போது அவன் அறியாமலே தேவ மகிமை அவன் சரீரத்தில் காணப்பட்டது. அந்த மகிமை கண்ட அத்தனை பேரும் விலகி ஓடினார்கள். வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அழிந்து போகிற மகிமைக்கே அவ்வளவு வல்லமை இருக்குமானால் நாம் பெற்றுக்கொண்ட மகிமை அறிவில்லாத மகிமை, உயிர்க்கும் மகிமை, உயர்த்தும் மகிமை, உன்னை அழகுபடுத்தும் மகிமை, உன்னை ஆசீர்வதிக்கும் மகிமை, உன்னை பெருக பண்ணும் மகிமை, உன்னை பண்ணும் மகிமை, சூழ்நிலையை மாற்றும் மகிமை பெற்ற நீங்கள் காணப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். உன்மேல் காணப்படும், உன்மேல் காணப்படும், உன்மேல் காணப்படும். அன்னையில பார்த்துக் கொண்டிருக்க நீங்களும் விசுவாசியுங்கள். உங்க மேல் உங்க வாழ்க்கையில நீ காண்பீர்கள். இந்த மாதத்துல சூப்பர் நேச்சுரலான காரியத்தை தேவன் செய்வதை நீங்கள் காண்பீர்கள், நீங்க அனுபவிப்பீர்கள். நிச்சயமா நிச்சயமா அது நடக்கும். தேவன் ஒரு காலம் போய் சொல்கிறவர் அல்ல, அவர் செய்து முடிப்பார்.